ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2,000 ரூபாய் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக வழங்க அரசு முடிவு. சட்டமன்ற தேர்தலையொட்டி ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறை அதிரடி சோதனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 21 பேர் கைது. பிரதமர் புதுச்சேரி வருகையையொட்டி ஹெலிபேட் மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரம். பாதுகாப்பு குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் ஆலோசனை. புதுச்சேரியில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும், வானிலை ஆய்வாளர்கள் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தேர்தலுக்கு முன்னதாக புதுச்சேரி விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத் தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் அறிவிப்பு நாள் நெருங்க ஆளும் கட்சிகள் மீது எதிர்க்கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து ஊழல் புகார், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, திட்டங்களை நிறைவேற்றாதது என பல புகார்களை அடுக்கடுக்காக கூறி வருகின்றன. அதே நேரத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்தி வருகிறது. ஆட்சியின் தொடக்கத்தில் முதியோர்களுக்கு 500 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டது. அதேபோல ஆட்சியின் இறுதியில் மேலும் 500 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாத உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாத உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த அதிரடியாக சட்டசபையில் அறிவித்தபடி விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், வேளாண் செயலாளர் யாசின் முகமது, கூடுதல் வேளாண் இயக்குநர் செழியன்பாபு உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் மழைக்காலத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் பணி வாய்ப்பு கிடைக்காமல் தவிப்பதை கருத்தில் கொண்டு 6,779 பேருக்கு மழைக்காலத்தில் தலா 2,000 ரூபாய், மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படுவது போல வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே செயல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்த்தரப்பில் குற்றச்சாட்டு, புகார் என கூறப்பட்டு வரும் நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடியாக சோதனையிட்டதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 21 நபர்களை கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நேரத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக 24ஆம் தேதி அதிகாலை பாகூர், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், அரியங்குப்பம் காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர்
ஜிந்தா கோதண்டராமன் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் ஆறுமுகம், சஜித், உதவி காவல் ஆய்வாளர்கள் விஜயகுமார், நந்தகுமார், முருகானந்தம் உள்ளிட்டோர் தலைமையிலான காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இதன் மூலம் குற்றப் பின்னணியில் உள்ள ரவுடிகள் 25க்கும் மேற்பட்டோரை பிடித்து காவல் நிலையங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் அரியாங்குப்பம் சண்முகம், சுப்பையா நகர் சதீஷ்குமார், ஜான் டேனியல் உள்ளிட்ட 6 பேரும், இதேபோல தவளக்குப்பத்தில் 3 பேரும், கிருமாம்பக்கத்தில் 5 பேரும், பாகூரில் 7 பேர் என மொத்தம் 21 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே நேரத்தில் அதிகாலை வேளையில் ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறை சோதனை நடத்தியதால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையொட்டி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதோடு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் ஆலோசனை நடத்தினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான சட்டமன்ற தேர்தல் மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக செல்லவுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரிக்கு வருகிற 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றவுள்ளார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடியின் புதுச்சேரி வருகையொட்டி விழா நடைபெறவுள்ள லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பணிகளை காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் விழா ஏற்பாடுகள் குறித்த திட்ட வரைவுகளை பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது புதுச்சேரி மற்றும் சென்னை உள்ளிட்ட இடங்களில் பகல் நேரங்களில் வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. காலையில் தொடங்கும் வெயிலானது மாலை வரை நீடிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதேபோல் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை வெயிலின் தாக்கத்தால் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் கோடைக்காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் எனவும், கடலில் இருந்து வறண்ட காற்றும் வளிமண்டலத்தில் வறண்ட வானிலை நீடிப்பதால் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கோடை வெயில் இன்னும் தொடங்காத நிலையில் தற்போதே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவது மக்களை அச்சத்திற்கு ஆளாக்கியுள்ளது. காரைக்காலை அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் மாசிமக பிரமோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. முன்னதாக ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கொடியேற்றமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் மாசிமக பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்றும், 28ஆம் தேதி திருவடைச்சான் சப்பரமும், அடுத்த மாதம் 2ஆம் தேதி தேர் திருவிழாவும் விமர்சையாக நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 4ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உதவி காவல் ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதற்காக விண்ணப்பித்தோரில் 16,473 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தேர்வான 1317 பேருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழுத்துத் தேர்வுகள் நடைபெற்றன. தேர்வை 1284 பேர் எழுதினர். 33 பேர் தேர்வு எழுதாத நிலையில்
தேர்வு முடிவுகள் 24ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வானவர்களுக்கு விரைவில் சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடத்தப்படும் என்றும், சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்காதவர்கள் தேர்வு பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா தெரிவித்துள்ளார். பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தமிழகம், கேரளா, அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான சட்டமன்ற தேர்தல் மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கிறார். மேலும் அந்த மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பல ஆயிரம் கோடிகளில் அறிவிக்கிறார். இதேபோல தேர்தல் நடைபெறும் புதுச்சேரிக்கு வருகிற 1ஆம் தேதி பிரதமர் மோடி வரவுள்ளார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிமெட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் அவர் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்களை வழங்கி பேசவுள்ளார். பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு தரும் விதமாக மாநில பாரதிய ஜனதா தயாராகி வருகிறது. இந்நிலையில் பிரதமர் வருகை குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில பாரதிய ஜனதா தலைவர் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், தலைமைச் செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் மற்றும் அரசு துறை செயலர்கள், உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் பங்கேற்றனர். கூட்டத்தில் பிரதமர் வருகையின் போது புதுச்சேரியில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டன. ஊதியத்தை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உறுதி அளித்ததை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெற்று பணிக்கு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 42 பேர் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். செஞ்சிலுவை சங்கத்திற்கு அளிக்கப்படும் நிதியுதவியிலிருந்து இவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் 108 ஆம்புலன்ஸ் சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போல சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும், ஊக்கத்தொகை போனஸை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் 23ஆம் தேதி அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தினர். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி சுகாதாரத்துறை இயக்குநர் சிவில் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த 5% ஊதியத்தை உயர்த்த அரசுக்கு கோப்பு அனுப்பப்படும் என உறுதியளித்தார். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அரசின் இந்த உத்தரவாதத்தை ஏற்று 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிக்கு திரும்ப ஒப்புக்கொண்டனர். மேலும் தங்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக சங்க நிர்வாகிகள் அறிவித்து பணிக்கு திரும்பியுள்ளனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளையொட்டி குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி பட்டாசுகள் வெடித்து அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், கல்வி உதவித்தொகை, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கடற்கரையில் பல்வேறு மாநில பாரம்பரியங்களை விளக்கும் விதமாக நடைபெற்ற பொம்மலாட்ட திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அழிந்து வரும் பாரம்பரிய பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்கும் விதமாக பொம்மலாட்டத்திற்காக மத்திய அரசு சார்பில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பொம்மலாட்ட கலைஞர் கேசவாசாமி குழுவினரால் காரைக்கால் கடற்கரையில் பொம்மலாட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி சிவா MP கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜும், நாக தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவிழாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நடனம் மற்றும் தெய்வீக பாடல்கள், பல்வேறு தமிழ் வரலாற்று கதைகள், பொம்மலாட்டம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதை கடற்கரைக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ஊர் சுற்றி பயல்
நிலையான இடம் இல்லையா அவனுக்கு? ஏன் இல்லை? பார்க்கடலில் அவன் பள்ளி கொண்டிருக்கிறான். அவன் கருணையோ விண்ணிலும் மண்ணில் நிறையவே இருக்கிறான். இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று நான் மறுக்கிறேன். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் ஆய்வுக் கட்டுரை தயார் செய்து தருவதாக பெண்ணிடம் 51,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. மூலக்குளத்தைச் சேர்ந்த பெண் PhD ஆய்வுக் கட்டுரை தயார் செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது வந்த விளம்பரத்தில் இருந்த தொலைபேசி எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டார். இதையடுத்து எதிர்முனையில் பேசிய நபர் ஆய்வுக் கட்டுரை தயார் செய்து வழங்குவதற்கு கட்டணம் செலுத்தும்படி கோரியுள்ளார். அதை நம்பிய பெண் மர்ம நபருக்கு 51,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பிறகு மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் 40,100 ரூபாயும், கரவடிக்குப்பத்தைச் சேர்ந்த பெண் 5,000 என 3 பெண்கள் மோசடி கும்பலிடம் 96,100 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,830 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.